ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆரி ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்னா அது இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கணும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம கையில் வச்சு லைட்டாக அதை வந்து மடக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் வச்சு சுற்றிட்டு நம்ம அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி வெளியே இழுத்தோன்னா வந்து அந்த நாட்டு வந்து விழுந்துடும். ஸ்ட்ரைட்டாக இருக்க லைனில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து அந்த கார்னர்லலாம் நம்ம எப்படி வந்து ஃபினிஷிங்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லாங் வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு வந்து ஊசியை உள்ளே விட்டு கீழே இருக்க ஜரியை வந்து ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மேலே ஊசி எடுத்து நம்ம மேலே எடுக்கும்போது ஊசியை ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒரு கார்னர் வருது, அந்த லைன் முடிஞ்சு பக்கத்தில் இருக்க லைனில் வந்து இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அந்த பக்கத்தில் இருக்க லைனுக்கு வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த லைனுக்கும் முன்னாடி ஒரு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லைனுக்கு போகணும். அது மாதிரி தான் கார்னர்லலாம் வந்து வளைச்சி கரெக்டாக போடணும். நம்ம அப்படியே வளைச்சோன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டே நிற்கும். இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்தோன்னா நம்ம கார்னர் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். செயின் ஸ்டிச் வந்து ஈஸியாக போடுறதுக்கு 3 ஸ்டெப்பு தான். ஊசியை வந்து குத்தணும், அடியில் இருக்க ஜரியை ஊசியில் சுற்றணும், மேலே ஊசியை எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு திருப்பணும். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். எண்டு நாட் எப்படி போடுறதுனா, லாஸ்ட்டாக நம்ம எங்கே முடிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஜரியை வந்து அப்படியே நிற்க வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஊசியை விட்டு மறுபடியும் இன்னொரு ஜரியை எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த ஜரிக்குள்ளே அந்த ஜரியை கொண்டு வரணும். 2 ஜரியும் பிடிச்சிட்டு கீழே இழுத்தோன்னா எண்டு நாட் விழுந்துடும். ஒரு சில தடவை நம்ம வந்து ஜரியை கொஞ்சம் நீட்டாக எடுத்துட்டோன்னா வந்து எண்டு நாட் வந்து கொஞ்சம் மேலே தூக்கியே இருக்கும். அப்போ வந்து நம்ம ஊசி அடியிலேருந்து விட்டு கீழே வந்து இழுத்தோன்னா அதுவும் சரியாயிடும். 50 ஆரி டிசைன் சீரியஸ் முடிஞ்ச உடனே ஒரு கிவ் அவே வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் நான் அதை சூஸ் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம சேனலில் டைலரிங், ஆரி ஒர்க், மெஹந்தி, த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை என்னால் வந்து குழந்த இருக்குது, நான் வேலைக்கு போக முடியாது, ஆனால் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.